அதே மாதிரி மனதை வந்து கையாள்வதும் சரி, மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதும் சரி, மனதை வந்து ஒருமைப்படுத்துவதும் சரி, மனதை வந்து ஒடுக்குவதும் சரி, மனதை வந்து ஒருமுகப்படுத்துவதும் சரி, அவ்வளோ சுலபம் கிடையாது. அதற்கு வந்து அசாத்தியமான ஞானமும், அசாத்தியமான அமைதியும், அசாத்தியமான நுணுக்கங்களும், அசாத்தியமான புரிதலும், வைராக்கியமும் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம வந்து ஜென்மாக்களாக வந்து பிறப்பெடுத்து மனதுக்கு அடிமையாக இருந்து பழகி திடீர்னு ஒரு மனதை அடக்கி விட்டோம் என்றது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு புயலை வந்து நான் வந்து ஒரே ஆளாக ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டேன், அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்வது போல் இருக்குது. அப்போது இந்த மனதை வந்து எப்படி அடக்குவது அப்படின்னா, அதுக்கு நிறைய கிரியா யோக மார்க்கம், பிராணாயாமம், யோகாசனம், அதுக்கடுத்தது வந்து நிறையா வகையாக வந்து உடல் பயிற்சி, அப்புறம் வாசி யோகம் இப்படிலாம் இருக்குது. ஆனால் மனதை அடக்குவதற்கு ரொம்ப சுலபமான வழி வந்து இறைய நாமம் தான். உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய நாமத்தை சதா காலம் ஜெபித்து கொண்டே இருந்தால் மனம் கண்டிப்பாக ஒருநிலைப்படும். இந்த மனதோடைய தூண்டுகோள்னால தான், மனதோடைய அமைதியின்மையினால தான் நிறைய தவறுகளும், நிறையா நம்மளுடைய பலவீனத்தையும் வந்து நாம் வளர்த்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மனமுடைய அடிமைத்தன்மை தான். மனதின் சூழ்ச்சிகளையும் மனதின் இயக்கங்களையும் வந்து சற்று உன்னித்து கவனிக்க ஆரம்பித்து விட்டால், மனதை விட்டு நம்மளை நாமே பிரித்து அதை கவனிக்க ஆரம்பித்தால், உலக விஷயங்களிலிருந்து நம்ம சற்று தள்ளி நிற்போம். உலகம், மனம், புலன், அறிவு, உலகம் இதெல்லாம் வந்து தள்ளி போயிட்டாலே இறைவன்கிட்ட வந்துட்டோங்கிற மாதிரி தான். இறைவன் நம்மளிடம் வந்துட்டாரு அப்படிங்கிறது தான். அப்போது உலக விஷயங்கள் அப்படின்னா என்ன? உறவுகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆசைகள், பந்தங்கள், ஏக்கங்கள், துன்பங்கள், அது பற்றியான கவலைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள், இதெல்லாமே தான். அப்போ இதெல்லாம் இல்லைன்னா ஏமாற்றங்கள் இருக்காது, ஏமாற்றம் இல்லைன்னா கோபம் இருக்காது, கோபம் இருந்தால் இல்லைன்னா வெறுப்பு இருக்காது, வெறுப்பு கோபம் இல்லைன்னா காமம் இருக்காது, காமம் மோகம் இருக்காது, மோகம் இல்லைன்னா வெறுப்பு இருக்காது. இது வந்து ஒரு அமைதியை கொடுக்கும், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்து நம்ம மனதினுடைய தூண்டுகோல், மனதனுடைய மனதனுடைய ஒரு கட்டாயம், மனமுடைய ஒரு ஃபோர்ஸ், இதெல்லாமே வந்து குறைத்து விட்டால் இந்த மனம் வந்து ஒரு நல்ல ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான் மனம். மனம் வேறு, ஆன்மா வேறு, ஒரே ஆன்மா தான். அந்த ஆன்மாவோட வெளிப்பாடு தான் மனம். அப்போ அந்த ஆன்மா வந்து நமக்கு நாம் வந்து அந்த ஆன்மா உள்ள வந்து லயிக்க பழகிடுவோம், ஆன்மாவாக மாற பழகுவோம், அப்புறம் ஆன்மாவோட ஒன்றி பழகிடுவோம், ஆன்மா கூட இருந்து பழகிடுவோம். அப்பொழுது வந்து இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போடும். அப்போ தான் நமக்கு சதாசித்த ஆனந்தத்தை உணர முடியும். சித்தம் தெளிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி.